ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி சிம்பிளான ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி லாஸ்ட் 2 வீக்ஸில் நான் எத்திரியமில் 26% ரிட்டர்ன்ஸ் கேப்சர் பண்ணது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நம்மளோட ஜெப்பே, அதாவது இவங்க தான் வந்து ஜெப்பே அப்படிங்கிறவங்க தான் வந்து புரோக்கர் ஆக்சுவலாக. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ்க்கு இவங்க தான் புரோக்கர். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி லீடிங் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு. ஸோ இதில் தான் நான் வந்து கிரிப்டோஸ் பையோ செல்லோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்தியாவில் கிரிப்டோஸ் வந்து பை பண்ணுறது லீகல் தான் ஆக்சுவலாக. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த புரோக்கர் நான் வந்து ஆல்மோஸ்ட் 8 to 10 years நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன், நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இதில் போர்ட்ஃபோலியோவில் போய் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்திரியம். ஸோ எத்திரியமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டட் கேபிட்டல் கிட்டத்தட்ட 29,823, இப்போ 37,257 இருக்குது. ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24.93% ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட். அண்ட் இதோட ட்ரேட் பிரேக் டவுனை பார்த்துட்டு நம்ம பிட்காயினில் எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், ட்ரேட் எப்படி பண்ணோம், எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணோம், அது எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ. ஸோ ட்ரேடிங் வியூங்கிறது ஒரு சாஃப்ட்வேரு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சார்ட்டிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சார்ட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்திரியம். ஸோ எத்திரியம் தான் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டை வந்து லோட் பண்ணியிருக்கோம். $US. ஸோ சார்ட்டு மட்டும் எதில் வேணால் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நான் வாங்கியிருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆரில் தான். ஸோ எல்லாமே நான் ஐஎன்ஆரில் தான் வாங்கியிருக்கேன். நான் யூஎஸ்டிக்கு எதுவுமே மாற்றல. ஸோ ஐஎன்ஆரில் வாங்கி ஐஎன்ஆரில் தான் ப்ராஃபிட் பண்ண போகிறோம். ஸோ சார்ட்டிங் மட்டும் நான் யூஎஸ்டியில் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன், பார்த்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸோ எத்திரியம் போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். ஸோ டைம் ஃப்ரேம் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஆனால் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க டைம் ஃப்ரேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி. ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டைம் ஃப்ரேம்ஸ் அதிகமாக போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸஸ் கம்மியாகும். இப்போ டைம் ஃப்ரேம்ஸ் கம்மியாக போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸஸ் அதிகமாகும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்னோட இனிஷியல் பீரியட் ஆஃப் டைமில் நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டேன். அதாவது சார்ட் பேட்டர்ன்ஸு, கேண்டில் ஸ்டிக்ஸ் இதெல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் ஒரு 5 minute டைம் ஃப்ரேமில் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ஸஸ் வந்துச்சு. அதாவது நிறையா ஃபெயிலியர் ட்ரேட்ஸ் நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த நியூஸு, ரேண்டமான மார்க்கெட் நியூஸு அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பாக்ட்னால. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, டைம் ஃப்ரேம்ஸ் அதிகப்படுத்த நாய்ஸ் கம்மியாயிரும். ஸோ தட் வர சிக்னல் வந்து நமக்கு சாலிடாக இருக்கும். ஸோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நமக்கு அதிகமான ட்ரேட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதனால நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி அண்ட் வீக்லி தான். இதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு டைம் ஃப்ரேமே நான் என்ன பண்ண போகிறதில்ல, யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, December 2020. ஸோ December 2020 கிட்டத்தட்ட இது எப்போ வரைக்கும் 2025, ஒரு 5 வருஷம் இது எதுக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் உள்ளதான் இருந்திருக்கு. ஸோ பெருசாக இது வந்து அப் ட்ரெண்டு போகல, டவுன் ட்ரெண்டு போகல. ஸோ பெரிய ஒரு சைடுவேஸ்குள்ளே இருந்திருக்கு. ஸோ வாட் வி வர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இங்கே நமக்கு ஒரு பிரேக் கொடுக்கும் அப்படிங்கிறத எனக்கு எக்ஸ்பெக்டேஷனு. சப்போஸ் இங்கே பிரேக் ஆச்சுன்னா மேபி வி கேன் கேப்சர் லைக் நெக்ஸ்ட் ஒரு 50%, 100% மூவ்மெண்ட் கேப்சர் பண்ணலாம். நான் வெயிட் பண்ணிருந்தேன். பட் டு மை சர்ப்ரைஸ் வாட் ஹேப்பன்ட், இங்கே மேலே பிரேக் ஆகாம இது என்ன ஆச்சு, கீழே பிரேக் டவுன் கொடுத்துச்சு ஆக்சுவலாக. ஸோ கீழே பிரேக் டவுன் கொடுக்கும்போது இது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 50%. இப்போ வரைக்கும் நான் எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி கீழே மூவ்மெண்ட் போய்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ், 64% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வந்து மூவ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன ட்ரா பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிரேக் டவுன் நடந்ததையும் கீழே இருக்கிற நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன்ஸை நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இது எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் இதை நான் ட்ரா பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே மல்டிபிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ இதை ஒரு சப்போர்ட் ஜோனாக நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கான என்ன நடந்திருக்கு, ஒரு பையிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன், சப்போர்ட் ஜோனாக எடுத்துட்டேன். ஸோ இப்போ ரைட் நவ் ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்பார் ஃபார்ம் ஆச்சு இந்த இடத்துல. ஸோ ஒரு பின்பாருங்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன் படித்தவங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ ஒரு பின்பார் ஃபார்ம் ஆச்சு. ஸோ பின்பார் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வாட் ஐ தாட், ஓகே இங்கிருந்துமே ரெட் கேண்டில் தான் 1 2 3 4 5. ஸோ 5வது ரெட் கேண்டில், அதுவும் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்து பின்பாராக ஃபார்ம் ஆகும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன் கிடச்சிச்சு. ஸோ இந்த கன்விக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ணேன், வீக்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது என்னாச்சு, அங்கேயுமே ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு மார்னிங் ஸ்டார் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஒரு டோஜி வரணும் ஆக்சுவலாக. ஸோ 2 டோஜி வந்து இங்கே வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்போ புல்லிஷோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ப்ராப்பராக போகிறத என்னால் இங்கே தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ என்ன பண்ணேன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் த ப்ரைஸ் டு டேக் ஓவர் திஸ் பர்டிகுலர் ஹரிசாண்டல் லைன். ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ அதே மாதிரி மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டுக்கிட்டோம்.
ஸோ இப்போ வரைக்குமே நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருக்கோ கிட்டத்தட்ட 25-26% ரிட்டர்ன்ஸில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த ட்ரேட் இஸ் கோயிங் இன் எத்திரியம். ஸோ இது ஒரு சிம்பிளான ப்ரைஸ் ஆக்ஷனு. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறதோட நான் இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஹை ப்ரோட்டீன் ட்ரேடிங் செட்டப் இது. அதாவது வாட் டு ஐ மீன் பை தட்? ஸோ எத்திரியம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு காயின் தான், பிட்காயினுங்கிறது ஒரு நல்ல ஒரு காயின் தான். ஆனால் இதே காயினை நீங்கள் இங்கே ஏதாவது தப்பான ஏரியாவில் வாங்கியிருந்தீங்கன்னா 68% உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸஸ் வந்திருக்கும். ரைட். ஸோ அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டாடா மோட்டார்ஸ் இதெல்லாமே நல்ல காயின்ஸ் தான், ரிலையன்ஸு இதெல்லாமே நல்ல காயின்ஸ் தான். ஆனால் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல காயினை வாங்குறது இல்லை நல்ல ஸ்டாக்கை வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அதோட முக்கியம் என்ன ட்ரேடிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டான ஏரியாவில் வாங்குறது. ஸோ அப்போ அந்த ரைட்டான ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த ஹை ப்ரோட்டீன் ட்ரேடிங் செட்டப்ஸ் இதெல்லாமே. ஸோ எங்கே நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், எங்கே நம்ம எக்ஸிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ரூல்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஒரு ஓவராலாக ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியை என்ன பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இது 26% ரிட்டர்ன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஸோ பிடிசி பிட்காயின் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு இப்போ எப்படி நான் ட்ரேட் பிரேக் டவுன் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணி காட்டுறேன். பட் அதோட ரொம்ப முக்கியம், நமக்கு பிட்காயினை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி பிட்காயின் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ், இவ்வளோ 4 பிட்காயின் வச்சிருந்தானே இன்றைக்கி அவன் பயங்கர கோடீஸ்வரனாக இருப்பான், ஸோ 5 பிட்காயின் வச்சிருந்தானா இவன் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான்னு பெரிய கிரேஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரேஸ் இருந்துச்சு. அப்போ நான் எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்பேல பிட்காயின் வாங்கினேன். அப்போவே நான் 17-18 வாங்கினேன். ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட 30-40 பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருதுன்னா அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இதில் இருக்குது அப்படின்னா இதை நம்ம ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் நான் வந்து ட்ரேடிங் கற்றுக்க வந்தேன். ஸோ இந்த ட்ரேடிங்கிறது நான் கிரிப்டோஸில் மட்டும் இல்லை, நான் வந்து ஸ்டாக்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆப்ஷன்ஸ் லிங்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஷ் மார்க்கெட் ட்ரேட்ஸ், நம்ம பொசிஷனல் கேஷ் மார்க்கெட் ட்ரேட்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஓவராலாக நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ண முடிஞ்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கற்றுக்கிட்டு ப்ராஃபிட்ஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த ஹை ப்ரோட்டீன் ட்ரேடிங் செட்டப்ஸ் இங்கே எங்கெங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, எப்படிலாம் யூஸ் ஆயிருக்கு. ஸோ நான் போட்ட அதே ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எத்தீரியமில் பார்த்துருப்பீங்க, அதே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வாட் ஹேப்பன் டு மை சர்ப்ரைஸ், திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நமக்கு பிரேக் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி. ஸோ ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 25% ரிஸ்க், ஆனால் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 429% ரிட்டர்ன்ஸுங்கிறது நமக்கு எத்தனை வருஷத்தில் 2020-2021 1 இயர்க்குள்ளேயே இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்குது கிரிப்டோ கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு கீழே பிரேக் ஆகி கீழே வந்துட்டு ஒரு வெஜ் ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி மேலே போய் ஒரு பெனண்ட் ஃபார்ம் ஆகி திருப்பி மேலே போய் இங்கிருந்து தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், லாஸ்ட் இயர் ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த போர்ஷன்லேருந்து இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் போட்டிருக்கிற ஜோன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ். ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் இது என்ன ஆக்ட் ஆகும், சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் வேர் த கேம் கெட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு சூப்பரான ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சேனல் பேட்டர்னை உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அதை எடுத்துறேன், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஆக்சுவலாக ஸோ ஒரு சேனல் பேட்டர்ன், ஸோ சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்தோம், என்ட்ரி எடுத்தோம். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புளுக்கும் இதை நம்ம வந்து என்ன பண்ணோம், தெரியப்படுத்தணும். ஸோ ரிஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10%, ஆனால் ரிட்டர்ன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 54%. இதை எத்தனை மாதத்தில் நம்மளால் கேப்சர் பண்ணிக்க முடியும், அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம். ஸோ அக்டோபர் மாதத்துலேருந்து தான் நிஃப்டி வந்து என்னாச்சு, கீழே டவுன்ஃபாலில் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ அந்த டைமில் நம்மளால் அங்கே போய் ஸ்டாக்ஸையோ இல்லை கேஷ் மார்க்கெட்டில் எதையுமே என்ன பண்ண முடியல, வாங்க முடியல. ஸோ அப்போ இங்கே பொட்டன்ஷியல் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன், கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்து இதில் டெப்ளை பண்ணி ஜஸ்ட் 2 monthsல நம்மளால் 56% ரிட்டர்ன்ஸை என்ன பண்ண முடிஞ்சு, மணி மேக் பண்ண முடிஞ்சு. அதுக்கான ப்ரூஃபும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளோட கம்யூனிட்டி, இது வாட்ஸ்அப் என்னோட கம்யூனிட்டி. ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் போட்டிருக்கோம் பாருங்கள், 80,000 rupees நம்ம இன்வெஸ்டட் வேல்யூ 2 monthsல 56% ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ ஹைப்ரோட்டி ட்ரேடிங் செட்டப் யூஸ் பண்ணி அண்ட் இதோட ப்ராஃபிட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், வித்ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சு, மேலே போயிட்டு இங்கே கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு ஃப்ளாகோ பெனண்டோ கொடுத்துட்டு நான் மேலே போகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது நடக்காமல் என்ன ஆச்சுன்னா கீழே டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ என்ன பண்ணோம், அதை புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ மந்த்லியில் போய் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால் ரீடெஸ்ட்லேயே நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாலே நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், என்ட்ரி எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை கிளியர் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் கன்சல்டேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு சின்ன டபுள் பாட்டம் செட்டப் எனக்கு ஃபார்ம் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாலே எனக்கு என்ட்ரி இதுக்கு மேலே போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆனாலும் ஐ வெயிட்டட் டில் திஸ் பாயிண்ட். அண்ட் இங்கே நம்மளோட என்ட்ரிஸ் என்ன பண்ணிக்கிட்டோம், பிளேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு என்ட்ரிஸ்
எக்ஸாக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20-30% ரிட்டர்ன்ஸ் நம்ம இதில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸில் உட்காந்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹவ் டேக்கன் ட்ரேட். ஸோ அப்போ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கும்போது வருஷத்துக்கே நீங்கள் எடுக்க போகிற ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரேட்லேருந்து ஒரு 5 ட்ரேட் தான் எடுப்பீங்க. ஆனால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எடுக்கலாங்கிறது நான் சொல்லக்கூடாது. பட் நீங்கள் நம்மளோட இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இதில் மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் மார்க்கெட்லேயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டோட சார்ட் எடுத்துக்கிறேன் நான், நிஃப்டி 50யோட சார்ட் எடுத்துக்கிறேன் நான். ஸோ லாஸ்ட் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட கன்சல்டேஷனில் 1 டே டைம் ஃப்ரேமில் இது எதில் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷனில் போயிட்டு இருக்கு. எப்போ இருந்து லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் கிட்ட கன்சல்டேஷனில் தான் போயிட்டு இருந்துச்சு. இதில் எனக்கு என்ன சாலிடான சிக்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் பின் பார்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வார் சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் எனக்கு என்ன ஒரு இன்ட்யூஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து செல் பண்ணலாம், காலை செல் பண்ணலாம். என்னோட டைரக்ஷன் வந்து பியரிஷ். ஸோ காலை செல் பண்ணோம். ஸோ காலை செல் பண்ணி கிட்டத்தட்ட 3 டேஸ் நம்ம ஹோல்டு பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கேப்சர் பண்ண முடிஞ்சு. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட பிஎன்எல் டேஷ்போர்டில் பார்த்துலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு, ஸோ கம்பைண்டு, ஸோ லாஸ்ட்டு 7 டேஸோட பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டை நான் லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இங்கே நம்ம எடுத்த ட்ரேடு ஒன்று தான். ஸோ ஒரே ஒரு ட்ரேடில் நான் சொன்ன மாதிரி காலை ஷார்ட் பண்ணோம். ஸோ ஷார்ட் பண்ணி டீட்டெயில்டு பிரேக் டவுனையும் நான் காட்டுறேன். ஸோ ஷார்ட் பண்ணி 185ல் வந்து விற்றுட்டு நம்ம 759ல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அப்படின்னு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10,000 ரூபாய், கிட்டத்தட்ட 9,400 ருபீஸ். ஸோ அடுத்து நம்ம நேற்று ஃப்ரைடேவும் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு காலை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பொசிஷன் இன்னும் லைவில் இருக்குது. ஸோ அது எப்படி போகுதுங்கிறது நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ஸ் புரியாமல் இருக்குது, இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க. நான் உங்களுக்கு அதை பற்றி இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பர். ஸோ அப்போ ஓவராலாக நம்மளால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20-25,000 ருபீஸ் நம்ம வந்து லாஸ்ட் வீக் நம்மளால் மணி மேக் பண்ண முடிஞ்சு ட்ரேடிங் மூலிமா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ பை.